Oh, good evening, students. கேக்குதா பேசுறது? குட் ஈவினிங் சார். ஓகே. ஸோ நாம் இன்னைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம கிளாஸை. இன்னைக்கு வந்துட்டு ரிஹ்வான் சார் இல்லை. அவர் வந்துட்டு இன்னைக்கு வர கிடைக்கல. அவர் கொஞ்சம் சுகம் இல்லாமல் ஆயிட்டான். ஸோ நான் வந்துட்டு அஃப்ரீத் சார். ஓகே. ஸோ வந்துட்டு நாம் என்ன செய்ய இன்னைக்கு பார்ப்போம். அஹ், ராபடுத்தி எப்படி பேசுனீங்களா? ஓகே. ஸோ வந்துட்டு நாம் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட மைக்ரோசாஃப்ட் வேர்டு எம்எஸ் வேர்டில் வந்துட்டு இன்னைக்கு நாம் வந்துட்டு டேபிள் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது மேலே இருக்கிற எல்லாமே என்ன, ரிபன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ரிபன்ல வந்துட்டு ஒவ்வொரு டெப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டேபிள். நம்ம டேபிளை வந்துட்டு எப்படி எம்எஸ் வேர்டில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம டாக்குமெண்ட் தயாரிக்க போக்கில் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம என்ன செய்ய வேண்டி வரும். ஒரு டேபிளில் அட்டவணையில் காட்ட வேண்டிய ஒரு ஈஸியாக கொஞ்சம் பார்த்துக்கொள்றதுக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேபிளை வந்துட்டு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ரிப்பன்ல இன்சர்ட் டெப்புக்குள்ள வந்துட்டு டேபிள் இருக்கும். ஸோ இந்த இன்சர்ட் டெப்ல வந்து யாரும் என்னையும் செல்லணுமா பேசுறீங்களா? ஓகே. ஸோ வந்துட்டு டேபிளில் வந்துட்டு நாம இந்த இருக்கு பாருங்க. இன்சர்ட் டெப்ல வந்துட்டு டேபிள் என்ற ஒரு இது இருக்குது. ஓகே, பாருங்க. சிம்பிளா கிளிக் பண்ணா வந்துட்டு இப்படி இது வந்துடும். ஓகே. இப்போ இதில் வந்துட்டு நமக்கு எத்தனை ரோஸ் வேணும், எத்தனை காலம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யணும், இதில் வந்துட்டு சிம்பிளா செலக்ட் பண்ணலாம். இப்போ செலக்ட் பண்ண பாருங்க நீங்க. இதுல ஹோவர் பண்ண என்ன செய்யுது, கீழே வந்துட்டு ஒவ்வொரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்துட்டு கூடிக்கே போகுது. பாருங்க, ஒவ்வொரு ரோவா வந்துட்டு கூடிட்டே வருது பாருங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ, எத்தனை காலம்ஸ் வேணுமோ, அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும் உங்களுக்கு, சிம்பிளா இதுல வந்துட்டு செலக்ட் பண்ணலாம் ஈஸியா. இப்போ உங்கள்ட்ட ஒரு 10 டேட்டா இருக்குது, அதே போல 10 ரோஸ் அண்ட் காலம்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம் உங்களுக்கு, ஸ்ட்ரைட்டா இங்க வந்து இதுல செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ரைட். பாருங்க, இதுக்குள்ள வந்துட்டு இப்போ நீங்க என்ன செய்யலாம், டேட்டாஸ் வந்துட்டு என்ன செய்யலாம், இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி என்ன செய்யலாம், உங்களோட டேட்டாஸ் வந்துட்டு ஆட் பண்ணி கொள்றதுக்கு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதே போல என்ன செய்யணும், ஒவ்வொரு செல்லுக்கு நூடா நீங்க நேவிகேட் பண்றதுக்கு என்ன செய்யலாம், எரோ கீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். டவுன் எரோ கீ, அதே போல லெஃப்ட் எரோ கீ, ரைட் ரைட் எரோ கீ, அப் எரோ கீ, எல்லாத்தையும் வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு மவுஸை நீங்க ஒவ்வொரு தரம் என்ன செய்ய தேவையில்ல, ஒவ்வொரு இடத்தையும் கிளிக் பண்றதுக்கு இது செய்ய தேவையில்ல. நீங்க டக்கு டக்கு என்ன செய்யலாம், ஒவ்வொரு பாருங்க ஏரோ கீ மூலம் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபாஸ்ட் எக்ஸஸ் பண்ணி கொள்ளவும் இயலும். சார், எஸ்கியூஸ் கொஞ்சம் சவுண்டாக கதைக்க முடியுமா? சவுண்ட் போதாவா? ஆ சார். ஓகே. பாருங்க, உங்களுக்கு என்ன செய்யலாம், மவுஸை ஒவ்வொரு தரம் நீங்க இதுல வந்துட்டு டேபிள் யூஸ் பண்ண போக்குல வந்துட்டு சேர்த்தல நீங்க ஒவ்வொரு டேட்டாவை இன்செர்ட் பண்ணி தூக்கி போகல என்ன செய்யலாம், உங்களுக்கு எரோ கீஸ் வந்துட்டு யூஸ் பண்ண இயலும் ஃபாஸ்டா வந்துட்டு கோ த்ரூ பண்றதுக்கு. ரைட். பாருங்க. ஸோ வந்துட்டு என்ன செய்யலாம், இப்படி நீங்க டேபிள் எட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான
டேட்டாஸை வந்துட்டு என்ன செய்யணும், எட் பண்ணி கொள்ள இயலும். ரைட், இப்படி நீங்கள் வந்துட்டு என்ன செய்வீங்க, டேபிள் வந்துட்டு யூஸ் பண்ணீங்க. உங்கள்ட்ட என்ன டேட்டா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வீங்க, நீங்கள் வந்துட்டு டேபிள்ஸில் வந்துட்டு டேட்டாஸை வந்துட்டு இன்புட் பண்ணுவீங்க. இப்படி தான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு என்ன செய்வீங்க, டேபிள் வந்துட்டு செலக்ட் பண்ணி கொள்வீங்க. நீங்கள் இதில் சும்மா ஓவர் பண்ணிட்டு வர போகல என்ன செய்யும், ஒட்டோவா வந்துட்டு உங்களுக்கு இங்கே டேபிள் வந்துட்டு ரோஸ் அண்ட் கொலம்ஸை வந்துட்டு ஒட்டோவா வந்துட்டு இன்சர்ட் ஆகிட்டு இருக்கும். ரைட், அதே போல இதில் உங்களுக்கு பார்க்கலும் உங்களுக்கு இப்போ நிறைய வந்துட்டு என்ன மாதிரி, இப்போ உங்களுக்கு இதில் வந்துட்டு கொஞ்சம் தானே இருக்குது இல்லையா. பாருங்க இதில் வந்துட்டு ஒரு இதில் பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எத்தனை 10 to 8, ஒரு 10 ரோஸும் ஒரு 8 கொலம்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இதில் என்ன செய்யுது, இதில் உங்களுக்கு செலக்ட் பண்ண மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு நிறைய தேவைப்பட போகல என்ன செய்யணுமோ உங்களுக்கு இதில் இருக்கிற இன்சர்ட் டப்பை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை கொலம்ஸ் வேணும் என்றதை வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டேபிள் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்க உங்களுக்கு இப்போ சம்டைம்ஸ் என்ன இருக்கும், இப்போ நீங்கள் என்ன சரி ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு பார்க்க போக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு ஒரு முப்பது நாளைக்குரிய ஒரு அஜெண்டா ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், அப்போ 30 நாளைக்குரிய ரோஸ் அண்ட் கொலம்ஸ் தேவைப்படும் இல்லையா. 30 நாளைக்குரிய ஒரு கொலம்ஸ் தேவைப்படும். இப்போ நீங்கள் எத்தனை டேட்டா எட் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வீங்க, ரோ எட் பண்ணுவீங்க. இப்போ இதில் நமக்கு 30 கொலம்ஸ் இருக்குதா, இல்லை இல்லையா, 10 தான் இருக்குது பாருங்க. அதே போல உங்களுக்கு 10 ரோஸ் தேவைப்படுதுன்னா எத்தனை இருக்கு, இங்கே 8 ரோஸ் தான் இருக்குது. அப்போ என்ன செய்வீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட தேவைப்படுற ரோஸ் அண்ட் கொலம்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன செய்யும், எட் பண்ணுவோம். பாருங்க நம்பர் ஆஃப் கொலம்ஸ் கேட்குது, கொலம்ஸ் எத்தனை வேணும்னு கேட்குது உங்களுக்கு. ரைட், உங்களுக்கு 30 கொலம் தேவை இல்லையா. ஓகே, 30 கொலம்ஸ் தேவை. ஓகே, அதே போல் உங்களுக்கு என்ன செய்யணும், 10 ரோஸ் தேவை. ரைட், நீங்கள் இதுலேயும் வந்துட்டு அப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யணும், இதில் நம்பர்ஸ் வந்துட்டு கொடுக்கலும் 30 ரோஸு, சாரி 30 கொலம்ஸு 10 ரோஸ் வேணும். அப்போ நீங்கள் அந்த சமயத்தில் வந்துட்டு என்ன செய்வீங்க, இப்படி இன்சர்ட் டேபுக்குள்ளே வந்து இன்சர்ட் டேபிள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு இப்படி ஈஸியாக உங்களுக்கும் டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணி கொள்ள இயலும். ரைட், ஸோ உங்களுக்கு இருக்கிற டேபிள் ரோஸ் அண்ட் கொலம்ஸ் இதுக்குள்ளே உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலும்னா ஈஸியாக நீங்கள் இதுக்குள்ளே எத்தனை ஒரு 4 கொலம்ஸ் 4 ரோஸ் வேணும்னு சொன்னா என்ன செய்வீங்க, ஈஸியாக இப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணிடுவீங்க. அதே போல் உங்களுக்கு மிச்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலும், டேபிளில் வந்துட்டு இன்சர்ட் டேபிளில் வந்துட்டு என்ன செய்யலும், உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் கொலம்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணி உங்களுக்கு லேஸ் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், பாருங்க அதே போல பாருங்க உங்களுக்கு ட்ரோ டேபிள்னு ஒரு ஆப்ஷனும் ஃபீச்சரும் இருக்குது. இது வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ண பண்றல, இதெல்லாம் இந்த ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ண பண்றல. ரைட், இப்படி நீங்க என்ன செய்யலும் ரோஸ் அண்ட் கோலம்ஸ் வந்துட்டு ட்ரோவும் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட், இதெல்லாம் வந்துட்டு மிச்சமே டைம் கன்சூமிங், நம்மளோட டைம் தான் வந்துட்டு என்ன செய்யும், வேஸ்ட் ஆகும். நமக்கு ஈஸியாக வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு பேத்துற இயலும். சார் நீங்க கழிக்கிறது கிளியரா விளங்க இல்ல சார்.
இப்ப கேக்குதா? இப்ப கிளியர் போதுமா? சவுண்டா இருக்குதா இப்ப? ஆமாம் சார் இப்போ இப்போ ஓகேயா? ஓகே. ஓகே. ஸோ வந்துட்டு என்ன செய்யணும், நமக்கு இதில் வந்துட்டு நமக்கு பார்த்துக்கொள்ள என்ன மாதிரி டேபிளில் வந்துட்டு ட்ரோ டேபிள் ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஓகே. ஸோ ட்ரோ டேபிள்ங்கிற ஃபீச்சர்லாம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு நாம் என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? இது வந்துட்டு நம்ம மெனுவலாக வரைஞ்சிட்டு இருக்கிறன்றது ஒரு டைம் கன்சூமிங்கான விஷயம். ஸோ தேவைண்டா என்ன செய்யலாம், தேவையாக இருந்தால் யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் இதை யாரும் வந்துட்டு பொதுவாக யூஸ் பண்ணுற இல்லை. ஓகே. ஓகே. ஸோ அதே போல் நமக்கு என்ன செய்யலும், இன்னொன்று இருக்குது. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்வீங்க, டேட்டாஸ் வந்துட்டு எட் பண்ணுவீங்க இல்லை? இப்போ நீங்கள் இப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ஒரு மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேண்டு எட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க நீங்கள், உங்களோட அதுக்குள்ளே வர சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு சும்மா உதாரணத்துக்கு ஜென்ரலாக வந்து என்ன செய்வீங்க, எட் பண்ணுவீங்க. அதே போல் உங்கள்கிட்ட ஒரு டேட்டா கொஞ்சம் இருக்குது, ஆல்ரெடி உங்கள்கிட்ட டேட்டாஸ் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதை வந்துட்டு நாம இந்த மாதிரி எட் பண்ணி கொள்றது அப்படின்றத நாம இப்போ பார்ப்போம். ரைட். இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் டேட்டா இருக்குது. ஓகே பாருங்க. இப்படி டேட்டாஸ் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்குது ஆல்ரெடி, ஆனால் அது டேபிள் ஃபார்மேட்டில் இல்லை. இது கிளியர் தானே? சவுண்ட் ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ இப்படி இப்படி டேட்டாஸ் கொஞ்சம் இருக்கு பாருங்களேன். அப்போ நாம் எவ்வளோ நேரம் என்ன செஞ்சோம்? சார் கிளியர் இல்லாமல் இருக்கு சார். ஸோ கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஆയിരിக்கிறப்பல இருக்குது. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.